வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவிற்கு இடையில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மாதம், ஒரு நிறைவான மாதம், திருப்திகரமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது லாபஸ்தானம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் உங்களுக்கு போதுன்ற ஒரு மன நிறைவேற்றுறதோ அதை தான் இந்த லாபஸ்தானம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவோம். அப்போது உங்கள் ராசி அதிபதியே இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால மனதளவில் இந்த மாதம் உங்களுக்கு நிறைவான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல, 7ஆம் இடத்து அதிபதியான அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல நிலைமை இல்லை அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஒரு கருத்து மோதல்கள், வாக்குவாதங்கள், விவாதங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது இதுக்கெல்லாமா சண்டை போடுவாங்க, உப்பு சப்பு இல்லாத விஷயங்களுக்கு தான் வாக்குவாதங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கிரகச்சேர்க்கை பார்த்திங்கன்னா புதனுடைய வீட்டில் இருக்குது. அப்போது வாயை கொடுத்து வம்பிழுக்கிறது, ஒன்றுமில்லாத விஷயத்த பேசி பேசி வளர்க்குறது, பிரச்சனையாக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் தான் பிரச்சனைன்றது வரும். ஆனால் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விதத்தில் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால என்னதான் அவங்க வாயை கொடுத்து வம்பிழுத்தாலும் நீங்கள் அமைதி இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ பல பிரச்சனைகளை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்து தள்ளி வைப்பீங்கன்னு கூட சொல்லலாம். பொதுவாக எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். எனக்கு தான் அப்பயே தெரியுமே, இது இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு அப்பயே தெரியும், இப்படித்தான் பேசுவாங்கன்னு எனக்கு அப்பயே தெரியும், என்னைக்கு இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். இந்த வார்த்தைகளை அதிகமாக பிரயோகிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு முன் யோசனை உள்ள ஒரு நபர்கள். எதனால் இவங்கள்ட்ட இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தான் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு அந்த பாடம் தான் இவங்களுக்கு அந்த முன் யோசனையை தருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படலாம். ஒரு சிலர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க நண்பர்களோட ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு. ஸோ இந்த 8ஆம் இடத்து குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்களை தர காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய காரணத்தினால அரசாங்கம் சார்ந்த துறைகளில் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ல் கேது இருக்கக்கூடிய பலரும் பார்த்திங்கன்னா அரசாங்க துறையில் பணிபுரிகிறவங்களாக இருப்பாங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பார்த்திங்கன்னா புதனோட சேர்க்கை பெற்று உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால அரசு வேலைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்க, ஓன் பிஸ்னஸ் தொழில் செய்கிறவங்களுக்கு, சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் தொழில் கொஞ்சம் சரியில்லை. உங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாடிக்கையாளர்கள் பேரம் பேசுகிறதுனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மாதிரி தொழிலில் யாருக்கும் கடன் கொடுக்கறது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கையெழுத்து போகிறது, ஜாமீன் கையெழுத்துறதுல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருங்க. இந்த மாதம் அதற்கான சூழ்நிலை இல்லை.
அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னதான் 8ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால வண்டி, வாகனங்கள், வீடு வாங்குறத சார்ந்த எண்ணங்கள் அப்படின்றது இருக்கும். ஆனால் வாங்கிறதுக்கான முடிவுகளை இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி வைப்பீங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுகளில் தான் இருப்பீங்க. ஸோ புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இல்லை. ஆனால் ஒருவேளை சொத்துக்கள் இருக்குது, அதை பெயர் மாற்றம் பேருக்கு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதாவது உங்கள் பேருக்கு, அதாவது உங்கள் அப்பா பேரில் உள்ள சொத்தாக இருக்கலாம், உங்கள் அம்மா பேரில் உள்ள சொத்துக்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் மாமனார் மாமியார் பேரில் உள்ள ஒரு சொத்துக்களாக இருக்கலாம். உங்கள் பேருக்கு மாற்றம் செய்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமாக இருக்குது. ஆனால் புதுசாக நீங்கள் பணம் கொடுத்து வண்டி வாகனங்கள் வாங்குறதோ இல்லை சொத்துக்கள் வாங்குவதற்கோ இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்துல ஒரு வக்ரகதியில் ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கிறாரு. ஸோ படித்த விஷயம் அப்பப்போ மறந்து போயிடுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ திரும்பி திரும்பி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால திரும்பி திரும்பி படிக்கிறது மூலிமா ஒரு நினைவில் நிறுத்திக்கலாம். ஸோ படிப்புன்றது சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் திரும்பி திரும்பி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, அனுஷம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு வரப்போ கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. வயிறு சார்ந்த தொந்தரவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது அனுச நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும், இருந்தாலும் எண்ணங்களாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலான்ற ஒரு முடிவும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ ஒரு வித குடும்பத்தில் சுபகாரிய சுப செலவுகளுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு சிலர் பூர்வீகத்தில் உள்ள குலதெய்வ வழிபாடாச்சும் செஞ்சுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதான் மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளில் சொல்கிறேன். ஸோ ஜனவரி மாதம் 8, 9, 10ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மார்ச் மாதம் 8, 9, 10ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மே மாதம் 8, 9, 10ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, ஜூலை மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 11, 12, 13ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளில் பிறந்தவங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. ஒரு மனம் சார்ந்த பயமாக இருக்கலாம், இல்லை ஒரு கடன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கடன் கொடுத்ததுனால வந்ததாக இருக்கலாம், ஒரு கடன் வாங்கினதுனால வந்ததாக இருக்கலாம். ஸோ உங்கள் வயசுக்குன்னு ஏற்ற மாதிரி உங்கள் பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.